வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது எண்கணித வாராந்திர ஜாதகம் 21ஆம் தேதி முதல் 27 ஏப்ரல் வரை 4 அதிர்ஷ்ட தேதியின் பலன்கள் பற்றி பார்ப்போம். அதிர்ஷ்ட எண்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கையில் அவற்றின் பங்கு பற்றிய விரிவான தன்மையை பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம். வாழ்க்கையின் வெவ்வேறு அம்சங்களை பயன்படுத்த சரியான எண்கள் பகுப்பாய்வு செய்ய எண்கணிதம் சிறந்த வழியாக அமைகிறது. அதிர்ஷ்ட பிறப்பு தேதிகளின் பிரகாரம் எண்கணித வாராந்திர ஜாதகம் 21-27 ஏப்ரல் பற்றி பார்ப்போம். நீங்கள் எந்த மாதத்திலும் 1, 10, 19, 24 தேதி பிறந்திருந்தால் உங்கள் பிறப்பு எண் தேதி எண் ஒன்றாக இருக்கும். இவர்கள் வெவ்வேறு செயல்பாடுகளை முடிப்பதில் ஒரு தொழில்முறை தன்மையை கொண்டிருப்பார்கள். பல்வேறு காரணங்களால் பயண வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டு உங்களை அலைக்கழிக்கும். அவை சில நேரங்களில் வெற்றிகரமாகவும் ஆதாயத்துடனும் இருக்கும். உங்கள் உறவு சுமூகமாக இருக்கும் மற்றும் சாதாரண பயணங்களில் பங்கேற்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு உருவாகி உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். உங்கள் பிறப்பின் தேதி ஒன்றுக்குரிய மாணவர் தங்கள் படிப்பில் கவனம் செலுத்த நிறைய நேர்மறையான சார்ந்த படிப்பில் கவனம் தேவைப்படுகிறது. நீங்கள் உங்கள் வேலையில் சிறந்து விளங்குவீர்கள். நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் பதவி உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் லாபம் அதிகமாக இருக்கும். இவர்கள் தங்கள் ஆரோக்கியமாகவும் பல்வேறு பணிகளை செய்து முடிப்பது மிகுந்த உற்சாகத்துடன் செயல்பாட்டில் இருப்பார்கள். சரியான பரிகாரங்களுக்காக பிறப்பு எண் 1ஆம் தேதிக்குரிய மக்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு நீர் அளித்து பந்தனம் செய்யுங்கள், யாவும் நலமாகும். அடுத்து பிறப்பு எண் 3. நீங்கள் எந்த மாதத்தில் 3, 12, 21 அல்லது 30ஆம் தேதியில் பிறந்திருந்தால் உங்கள் பிறப்பு தேதி எண் 3 ஆகும். இந்த வாரம் உங்கள் உறவுகளுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் மற்றும் தரமான நேரத்தில் செயல்பட போதுமான நேரம் உங்களுக்கு இருக்கிறது. இந்த எண் 3இன் மாணவர்களுக்கு பல்வேறு தொழில் சிறந்து விளங்க சிறந்த நேரமாக இருக்கும். நலமுடன் வெற்றி பெறுவார்கள் யாவற்றிலும். இந்த காலகட்டத்தில் உங்கள் தொழில் செய்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. இவருடைய வேலை வாழ்க்கையில் பிறந்த தேதி எண் 3இன் மக்கள் தங்கள் திறமைகளை முழுமையாக பயன்படுத்த முடியும். புதிய தொழில் தொடங்குவதற்கும் பல்வேறு ஒப்பந்தங்களில் லாபம் ஈட்டுவதற்கும் இந்த சிறந்த நேரமாக இருக்கிறது. பிறப்பு எண் தேதி எண் 3இன் மக்களின் உடல் தகுதி மிகவும் சாதகமாகவும் மிகுந்த உற்சாகத்துடன் இருக்கும். பல்வேறு பிரச்சனைகளுக்கு பரிகாரம் பெற தினமும் தங்களின் குருவை வணங்கி அவரிடம் ஆசி பெறுவதும் நல்லது. மற்றும் 21 முறை ஓம் பிரகஸ்பதி நமக என்று ஜபிப்பதும் சிவன் கோயில் சென்று தட்சாமூர்த்தி வணங்கி வருவதும் நன்மையாக இருக்கும். நவகிரக கோயிலை ஒரு 9 முறை சுற்றி வந்து ஓம் பிரகஸ்பதி நமக என்று கூறுவது மிகவும் நன்மையாக இருக்கும். அடுத்து பிறப்பு தேதி எண் 5 என்பது நீங்கள் எந்த மாதத்தில் 5, 14, 23ஆம் தேதியில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறந்த தேதி எண் 5 ஆகும். இந்த 5 எண் தேதிக்குரிய மக்கள் தங்கள் வேலையில் ஆர்வமாக இருப்பார்கள் மற்றும் இவர்கள் தொழில் வாழ்க்கையில் பாராட்டுகளை பெறவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மற்றும் இவர்கள் தங்களின் உறவுகளை மதிக்கக்கூடிய தன்மையில் செயல்படுவார்கள். தங்கள் துணையுடன் பரஸ்பர மகிழ்ச்சி இருக்கும். மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவதோடு அவர்களின் கல்வி ஆற்றலின் செறிவு அளவு அதிகமாக இருக்கும். பிறப்பு தேதி எண் 5க்குரிய மக்கள் தங்கள் வேலையில் சிறந்த செயல்பாட்டிற்காக வெகுமதி பெறுவார்கள். வேலை செய்யும் மக்கள் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் வணிகத்துடன் நீங்கள் மேலே மேம்பட்டு செல்லலாம். ஆதாயத்தை பெறுவதற்குண்டான சூழல்கள் இருக்கின்றன. இவர்கள் முழுவதும் நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிப்பார்கள் மற்றும் வலுவான உடற்தகுதியுடன் இருப்பார்கள். இந்த பிறப்பு எண் 5க்குரிய பரிகாரத்திற்காக தினமும் 41 முறை ஓம் நமோ பகவதியே நமக என்று பெருமாளை வணங்கி சாஷ்டாங்கமாக வணங்கி வழங்குதல் நன்மையை தரும். அடுத்து பிறப்பு எண் தேதி எண் 9. நீங்கள் எந்த மாதத்தில் 9, 18, 24ஆம் தேதியில் பிறந்திருந்தாலும் உங்கள் பிறப்பு தேதி எண் 9 ஆகும். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல தொழில் வாய்ப்பு உண்டாகி அருமையாக ஆதாயத்தை பெறுவீர்கள் மற்றும் தங்கள் உறவுகள் செழிக்கும். காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி குடிகொண்டிருக்கும். தங்கள் துணையுடன் சுமூகமான உறவை உங்களால் பேண முடியும். உங்கள் தொழில்முறை அது சார்ந்த உங்கள் கடின உழைப்பால் முன்னேறி சரியான வெற்றி அடைந்து ஆதாயத்துடன் வீடு திரும்புவீர்கள். உங்கள் மேல் அதிகாரிகள் தங்களின் சரியான வேலையில் நீங்கள் காட்டும் முயற்சிகளுக்காக உங்களை பாராட்டுவார்கள் மற்றும் தங்களுக்கு அது சார்ந்த சம்பள உயர்வுக்கான பிரகாசமான வாய்ப்புகளும் இருக்கிறது. பிறப்பு தேதி எண் 9க்குரிய மக்கள் இந்த வாரம் முழுவதும் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள்.
இவர்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் பல்வேறு திட்டங்களை முடிப்பதில் இவர்கள் திட்டமிட்டு செயல்பட்டு அந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கிறது. பிறப்பின் 9க்குரிய மக்கள் செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் கிரகத்துக்கு அர்ச்சனை செய்யுங்கள் மற்றும் முருகன் கோயில் சென்று அவருக்கு அபிஷேக அர்ச்சனை செய்வது மிகவும் நன்மையாக இருக்கும். அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் என்பது தேதி எண் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? தேதி எண் காதல் வாழ்க்கை தங்கள் காதல் உறவில் வெற்றிக்கு தேவையான நடைமுறை சார்ந்த உலகியலில் ஆன்மீகம் கலக்காதவர் சில மாற்றங்களை செய்து வாழ வேண்டும் என்பது குறிக்கோளாக கொண்டு செயல்பட வேண்டும். தேதி 8இன் தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும்? தேதி 8இன் தொழில் வாழ்க்கையை பற்றி நீங்கள் கவலைப்படுவீர்கள் என்றால் மேலும் உங்கள் தொழிலை மாற்றுவது பற்றி நீங்கள் யோசிக்கலாம். இப்பொழுது தொழிலை பற்றி சற்று சிந்திப்பது நல்லதல்ல. இருக்கும் தொழிலை யோசிங்கள், அதில் ஈடுபட்டு நலமுடன் வாழ்வதற்கு உண்டான சூழல் இருக்கிறது. தேதி 6இன் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று கேட்கக்கூடிய கேள்விக்கு, தேதி 6இன் ஆரோக்கியம் காலம் முழுவதும் ஆற்றல் மிக்கதாக இருக்கும். முழு பலத்துடனும் நல்ல ஒரு உடல் கட்டுடனும் இருப்பதை உணர்வார்கள். இருப்பினும் அதே நேரத்தில் சிலருக்கு வயிற்று வலி அல்லது தலைவலி போன்ற சிறிய பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே தேகத்தை பராமரிப்பது பிறப்பு 6ஆம் தேதியுடைய அன்பர்களுக்கு தேவையாக இருக்கிறது. இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறையுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோரை மனம் வந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வர்யத்தை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ இறைவன் பாதம் படுகிறேன். வணக்கம், நன்றி.